தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எக்ஸிட் போல் இதை பத்தி எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. நிஜமாலே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது. அதாவது இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு வீடியோக்குள்ள போறேன். அதாவது எங்க தலைவர் எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான் சொல்ல போறேன். அதாவது வெறும் படங்கள், படத்தோட ரிவ்யூஸ், ஃபர்ஸ்ட் லுக்கு, இந்த ட்ரெய்லர் லான்ச்சு, ஆடியோ லான்ச்சு இதெல்லாம் பார்த்துட்டு சுத்திட்டு இருந்த என்ன இந்த மாதிரி வெள்ளை சட்டையை போட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி அரசியலாக கூர்ந்து கவனிக்க வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் வரப்போகுது, எக்ஸிட் போல்னா என்ன, இந்த கட்சிக்காரன் என்ன பண்றாங்க, அந்த கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, யார் யார் ஊழல் பண்றா, மக்கள் பணத்தை எவ்வளோலாம் கொள்ளையடிக்கிறான், இந்த மாதிரி இவ்வளோ விஷயத்த உட்காந்து பார்க்க வச்சிங்க பாருங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம தமிழ்நாட்டுக்குள்ள இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம நான் பாட்டுக்கு ஒரு உலகத்துல இருந்தேன். நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி நிறைய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காம எங்களோட வேலைகள், அதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய இளைஞர்களுக்கு இது கனெக்ட் ஆகும். நாங்க பாட்டுக்கு இந்த FDFS அந்த மாதிரி ஒரு வேற ஒரு லோகத்துல இருந்தோம்னே சொல்லலாம். ஸோ எங்க எல்லாரையும் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸ்ன்ற ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு இவ்வளோ விஷயங்களை தெரியப்படுத்தினீங்களே, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லி ஆகணும். அதாவது இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை பத்தி எதுவுமே தெரியாது. அதாவது பிஃபோர் தமிழக வெற்றி கழகம், அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு விஷயமா கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இதுல ஒரு மிகப்பெரிய பங்கு விஜய் அண்ணனுக்கு. அவர் ஒருத்தர், தளபதி விஜய் அவர் ஒருத்தர் எடுத்த முடிவு எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கையை மாத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர். நீங்க ஆன்லைன்ல பார்த்தா நீங்க கவனிக்கலாம். அதாவது சோசியல் மீடியாலையும் சரி, வெளியே இப்போ பொதுமக்கள் பந்தியிலும் சரி, எல்லாருமே பேசுற விஷயங்கள்லாம் வச்சு நீங்க அழகா இந்த விஷயத்த கிராப் பண்ணிக்கலாம். அதாவது இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. ஸோ எக்ஸிட் போல் இது வரும்போதே எனக்கு இது உண்மையா, இதுதான் நடக்குமா, இதோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் நிறைய விசாரிச்சு பார்த்தேன். தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட எல்லாம் நான் நிறைய கேட்டு பார்த்தேன். அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான், தலைவா ஒரு 10 சேனல் இருக்கு, அதாவது 10 டீம் இருக்கு. அந்த 10 டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 டீம்ல வர விஷயங்கள் ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மத்தெல்லாம் சும்மா அடிச்சு விடுவாங்க. ஸோ நம்மளும் சர்வே எடுக்கிறோன்ற பேர்ல அடிச்சு விடுவாங்க. முக்கியமா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த நிறைய நியூஸ் சேனல் இருக்கு பாருங்க. முக்கியமா சன் டிவி அதுல ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ல போடுவாங்க, இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் போடுவாங்க. அதை மட்டும் நம்பவே நம்பாத அப்படின்னா ஏன் தலைவான்னு கேட்கும்போது அவன் சொன்ன விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிக்காரங்க, ஆளுங்கட்சிக்காரங்கலாம் காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்துட்டு எங்களோட கட்சி தான் நம்பர் 1ல இருக்கு, எக்ஸிட் போல்ல நம்ம தான் நம்பர் 1ல இருக்கோம், நாங்க தான் ஜெயிக்க போறோம், நாங்க தான் அடுத்தது ஆட்சி அமைக்க போறோம்ன்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா பொய்ய பரப்பி விடுங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதே நியூஸ் சேனல் உட்காந்துட்டு இந்த மாதிரி இந்த கட்சி தான் வரப்போகுது, இவங்க தான் 2வது இடம், இவங்க தான் 3வது இடம்னு சொல்லி உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மீடியாஸ் இந்த எக்ஸிட் போல், அதாவது 6 மணிக்கு மேல 6 to 6:30 வந்த எல்லா நியூஸ் கார்டையும் நீங்க எடுத்து பாருங்க. முதல் இடத்துல டிஎம்கே இருக்கும். அதாவது அவங்க தான் அடுத்தது 2026ல சிஎம் ஸ்டாலின் தான் ஆக போறாரு, திமுக ஆட்சி தான் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லா நியூஸ்லயும் பிளாஷ். 2வது இடத்துல ஏடிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே கூட்டணி, அதாவது டிஎம்கே கூட்டணிக்கு அடுத்தது ஏடிஎம்கே கூட்டணி. 3வது இடத்துல டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம், அதாவது 8 சீட்டு வரப்போகுது, 10 சீட்டு வரப்போகுது, 15 சீட்டு வரப்போகுது, 18 சீட்டு வரப்போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்து கணிப்பு. ஸோ அப்போ இதெல்லாம் வரும்போது நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா அது எக்ஸிட் போல இந்த மாதிரி வருது, நம்ம நினைக்கிற ஒரு இமேஜினேஷன் வேற ஒரு ஜோன்ல இருக்கு, நம்ம இவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம், வேலை செஞ்சும் நமக்கு பர்சன்டேஜ் சீட்ஸ் எல்லாம் கம்மியா போடுறாங்களே, ஒருவேளை இதுதான் உண்மையா இருக்குமோ, கள நிலவரம் வேற மாதிரி இருக்கோ, ஸோ நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம்னா கடந்த மக்கள் இயக்கமா இருக்கும்போது என்னென்ன பண்ணி வச்சிருக்கோன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களோட மக்கள் இயக்கத்தோட சேவைகள் மட்டும் வச்சாலே நான் நினைக்கிற இமேஜினேஷன் வேற ஒரு தளத்துக்கு போய் நிற்குது. ஸோ என்ன இந்த மாதிரி இருக்கு, நம்ம தலைவர் போகும்போது கிடைச்ச ஆதரவு, வரவேற்பு, இதுக்கு இது தப்பா தெரியுது அப்படின்னு போது எனக்கு என் நண்பர் சொன்ன ஞாபகம் வந்தது. தலைவா தமிழ்நாட்டில், அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டில் தமிழ் சேனல்ஸ் நிறைய நியூஸ் சேனல் எடுக்கிற கருத்து கணிப்பை நம்பாத அப்படின்னா, சரி யாரை தான் நம்ம நம்புறது அப்படின்னு நம்ம நண்பர் கொடுத்த அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க. ஸோ அதுல ஒரு 10 சர்வே எடுக்கிற ஒரு டீம் இருக்கு. இவங்கெல்லாம் யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நம்பர் 1, 2, 3, 4, 5 நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் போடுற சர்வேஸ் ஆல்மோஸ்ட் 5-6 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கு. அதுல நம்பர் 1 இடத்துல இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேல இருக்கிற ஆக்சிஸ் மை இந்தியா. ஸோ அவங்க கொடுக்குற கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட், அதாவது அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை விட ஒரு 20% அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. சரி இவங்க எல்லாரையும் விடுங்க, நான் ஒரு 10 பேர் காமிச்சிருப்பேன் தெரியுமா, அந்த 10 பேரையும் விட்டுருங்க. முதல் இடத்துல இருக்காங்களே ஆக்சிஸ் மை இந்தியா, அதாவது இந்தியா டுடே, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட். ஸோ இது என்ன இருக்குன்னு போய் பார்க்கும்போது இது வரவே இல்லை. அதாவது இந்த 6 மணி 6:30 டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரவே இல்லை. அதுக்குள்ள இந்த கொத்தரிமைகள், இந்த 200 ரூபா வாங்கிட்டு கூவாங்க பாருங்களேன், உடனே திமுக ஆட்சி, டிஎம்கே 2.0 அப்படி இப்படிலாம் சொல்லி
போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நிஜமாலே வருத்தங்க. இதை பார்த்த உடனே என்னடா இது இப்படி சொல்றாங்க, இந்த மாதிரி 10 ட்ரஸ்டட் பேஜஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 10 இடத்துலயும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே பெருசா சர்வீஸ் போட ஆரம்பிக்கலையே. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது சொன்னாங்க CEO டெஸ்ட்ல இருந்து வரப்போகுது, டுடே சாணக்கியான்னு இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. டுடே சாணக்கியா வரப்போகுது, ஆக்சிஸ் மை இந்தியா இனிமே வரும், இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது சடனா அவங்களோட விஷயத்த பப்ளிஷ் பண்றாங்க. அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது நிஜமாலே அதை பார்க்கும்போது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, நிஜமாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து கேரளா விஷயம், வெளியூர்ல அசாம், வெஸ்ட் பெங்கால் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு பொறுமையா தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுல அவங்க சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட 98 to 120 சீட்ஸ் கிட்ட. ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 35% 37% பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வர வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தளபதி தலைவர் விஜய் அண்ணா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா பிரதீப் என்றவர் தான் இது சர்வே எடுத்து இது எல்லாமே ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, நான் சொன்ன பாருங்க இந்த 10 பேர், அந்த 10 பேர்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்த ஆக்சிஸ் டுடே. இந்த ஆக்சிஸ் மை டுடே தான் பார்த்தீங்கன்னா, மை இந்தியா தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஸோ அவங்க சொல்றது ஆல்மோஸ்ட் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ 2026 எலெக்ஷன்ல இத்தனை சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா பொய் பரப்பும் போது உண்மை, அதாவது நேஷனல் மீடியா உண்மையான ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்த்தாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி நம்ம பசங்க பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நியூஸ் சேனலும், அதாவது இந்த 6:30 மணிக்குள்ள சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் டிஎம்கே தான் சிஎம் ஆக போறாங்க, அதாவது ஸ்டாலின் தான் சிஎம் ஆக போறாங்க, டிஎம்கே 2.0 தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த இந்தியா டுடேல நியூஸ் வந்தது பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நம்ம தலைவர் தளபதி விஜயன் தான் சிஎம் ஆக போறாரு. இந்த நியூஸ் வந்த உடனே எல்லா சேனல்லையும், அதாவது இந்த தமிழ் சேனல் எல்லா இடத்துலையும் ஃபிளாஷ் திரும்பவும் மாத்திட்டாங்க. அந்த நியூஸை மாத்தி நம்ம விஜயனோட படத்தை போட்டு நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்லி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய நியூஸ்ங்க இது, எவ்வளவு பெரிய நியூஸ். ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா யோசிங்க, இந்த திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு கூட்டணி எடுத்துட்டு வராங்க. கூட்டணி எடுத்துட்டு வந்தும் இந்த அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ்ல நிற்கும் போது தனியா எந்த கூட்டணியும் இல்லாம, எந்த ஜாதி மதம் பேசாம, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எல்லாருக்கும் சமத்துவம் சம உரிமை எல்லாத்தையும் சொல்லி ஒரு மாஸ் பொலிட்டிக்கல் லீடர் வந்தாரு பாருங்க. அவரோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இந்தியா டுடேல மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இது எக்ஸிட் போல் தாங்க, இதுதான் நடக்கணும், இதுதான் வரப்போகுதுன்றலாம் நான் சொல்ல வரல. நமக்கு இதெல்லாம் புதுசு. எதுவா இருந்தாலும் மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஸோ இருந்தாலும் 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தான் லீடிங்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு டுடே சாணக்கியா, அது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சாணக்கியா கிடையாதுங்க. இந்த பிஜேபியிலேருந்து ஒருத்தர் பேசுவாரு பாண்டே, அது கிடையாதுங்க. டுடே சாணக்கியான்றது வேற ஒரு சர்வே ரிப்போர்ட். அவங்க பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டும் வந்துச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் இவங்க தான் வர போறாங்கன்ட்டு. ஆனால் இந்த எக்ஸிட் போல்ல வர எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த 7 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா டுடேல இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கொத்தரிமைகள் என்ன வெறுப்பேற்றினாங்க மெசேஜ் அனுப்பிச்சு. என்னப்பா எக்ஸிட் போல்ல தெரியும்னா பார்த்தியா, திமுக தான் ஆட்சிக்கு வருது, நாங்க தான் வர போறோம், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் 2.0 அப்படி இப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ், இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ். எனக்கு ஒரு விதத்துல ஐயோ என்னடா இவனுங்க நம்மளை வச்சு செய்ய போறாங்களே, 4ஆம் தேதி தான் நமக்கு ரிசல்ட், எக்ஸிட் போல்லே நம்ம மாட்டிக்கணுமேன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இந்தியா டுடே நம்பர் 1ல இருக்கிற ஒரு நியூஸ்ல இந்த நியூஸ் வந்த உடனே நம்ம தலைவரோட ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், நம்ம தொண்டர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் 4ஆம் தேதி ரிசல்ட் மதியானத்துக்கு மேலே நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க. வில்லிவாக்கம் ஜி அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயும் நிறைய ரீல்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டு தான் இருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் ரோட் செரமனிஸ் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயும் ரெகுலராக நான் வீடியோ போட்டு தான் இருக்கேன். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய வீடியோல சந்திப்போம். டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.